போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா, அசுரர்களுக்காக போராட போன இரத்த பீஜன் அப்படிங்கிற அசுரன் வந்து அந்த காளியாலையும் ஆதிபரஸ்தியாலையும் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. இந்த செய்தியை கேட்டு துடிச்சு போன சும்பன் வந்து நானே போர்க்களத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தான் அண்ணனை வந்து போர்க்களத்துக்கு அனுப்பக்கூடாது, நான் போகணும்னு சொல்லி நிசும்பன் வந்து போர்க்களத்துக்கு போனார். போர்க்களத்துக்கு போய் காளியும் ஆதிபரஸ்தியும் கொடூரமாக எதிர்கொண்டார். எல்லா வீரர்களும் வந்து நிசும்பனோட வீரத்தை பார்த்து திகச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆதிபரஸ்தி, காளி, நவசக்திகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீரனை எதிர்கொள்றதுக்கு ஒரு வீரப்படையே தேவைப்பட்டுச்சு. அந்த வீரப்படையால் நிசும்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரனை வந்து அங்கே கொடூரமாக கொலையும் பண்ணாங்க. இப்படி நிசும்பனோட வதத்துக்கு அப்புறம் அசுரர்கள் எல்லாமே பயந்து போய் இதுக்கு மேலே நம்ம வந்து போர்க்களத்தில் நின்று எப்படி போர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல, நம்ம உயிர் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி நேராக சும்பனை பார்க்குறாங்க. சும்பனை பார்த்து அவங்க கண்ணில் கண்ணீரோட அவங்க சும்பாசுரன் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ சும்பாசுரன் கேட்குறாரு, என் தம்பி எங்கே, போர்க்களத்துக்கு போன வீரர்கள் பாதி பேரை காணோம், என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எதையுமே சொல்ல முடியாமல் ஒரு கனத்த மனசோட அசுர வீரர்கள் எல்லாமே வந்து அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. இப்படி அசுர வீரர்கள் அமைதியாக நிற்கிறத பார்த்து சும்பாசுரன் வந்து கேட்குறாங்க, போர்க்களத்தில் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க, என் தம்பி எங்கே அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த அசுரர்கள் வந்து சும்பாசுரன் கிட்ட போர்க்களத்தில் நடந்த விஷயத்த சொன்னாங்களா, போர்க்களத்தில் நடந்த விஷயத்தை கேட்டு சும்பாசுரன் என்ன ரியாக்ட் பண்ணாரு, அவர் போர்க்களத்தில் ஆதிபத்தை எதிர்கொள்வாரா, இந்த போர் எப்படி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அசுரர்கள் எல்லாமே அமைதியாக சும்பராஜன் முன்னாடி நிற்கிறத பார்த்த உடனே சும்பராஜனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு, ஏன் வந்து எல்லாம் இப்படி வந்து நிற்கிறீங்க, கண்ணில் வந்து கண்ணீரோடு நிற்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. இவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்த உடனே சும்பராஜன் புரிஞ்சுக்கிறாரு, போர்க்களத்தில் வெற்றி அப்படிங்கிறது நம்ம கிடைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மனசில் அதை வச்சுக்கிட்டு அவர் அசுரர்கள் கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நிசும்பன் எங்கே, அவன் எங்கே கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அசுர வீரர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நிசும்பன் அப்படிங்கிற அசுரன் வந்து போர்க்களத்திலே தூங்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சும்பராஜனுக்கு ஒன்றுமே புரியல. போர்க்களத்தில் தூங்குறாருன்னா அவர் எழுப்பி கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் தான் அந்த அசுர வீரர்கள் சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து எந்திரிக்க முடியாத ஒரு தூக்கத்தில் இருக்கார், இதுக்கப்புறம் திரும்ப எந்திரிக்கிறோம் அப்படின்னா வேறொரு தாயின் கர்ப்பத்தில் தான் அவர் பிறந்து அவர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சும்பாசுரனால் தாங்கவே முடியல. என்னடா இது, நம்மளோட தம்பி நமக்காக போருக்கு போனால் அவர் இப்படி இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் இடிஞ்சு போய் நிற்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து அசுரர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே போருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தோல்வி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் போருக்கு போன எந்த அசுரர்களும் திரும்ப உயிரோடு வந்ததே கிடையாது, அது உங்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது. நிசும்பன் இறந்த செய்தியை கேட்டாவது நீங்கள் திருந்துங்க, அந்த பெண் நமக்கு வேண்டாம், நம்ம வந்து இப்படியே பாதாளத்துக்கு ஓடி போயிடலாம், அங்கே போய் நம்ம உயிர்வாது காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் சொல்கிறாங்க. அப்போ சும்பாசுரன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த பெண்ணுக்காக போன அசுரர்கள் எல்லாமே இறந்தா போனாங்க. ரத்தபீஜன், சண்டன், முண்டன், திரிபுரன், அதுக்கப்புறம் கடைசியாக என்னோட தம்பியான நிசும்பன் அப்படிங்கிற அசுரனும் இறந்து தான் போனாங்க. சரி, நான் போர்க்களத்தில் போருக்கு பயந்து என்னோட உயிரை காப்பாற்றிக்கிது நான் ஓடி வந்து பாதாளத்தில் போய் சரணடைகிறேன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட புகழ் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சும்பாசுரன் வந்து கேட்குறாரு. இதை கேட்டு அசுர வீரர்கள் வந்து சும்பாசுரனை பார்த்து பணிஞ்சு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நம்ம இப்போ பயந்து போனோம் அப்படின்னா நம்ம பாதாளத்தில் போய் எப்படி உயிரோடு இருக்கிறது, அப்படியே உயிரோடு இருந்தாலும் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, நம்ம போருக்கே போகலை அப்படிங்கிறதுனால இதில் நமக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது, நம்மளோட நேரம் இப்போ சரியாக இல்லை, அதனால நம்ம வந்து போர்க்களத்துக்கு போகாமல் நம்ம பாதாளத்தில் போய் மறைஞ்சி வாழ போகிறோம், இது தேவர்கள் ஜெயிச்சதாகவே இருக்கட்டும், நம்ம மறைஞ்சி இருந்து நமக்கான நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் போர் பண்ணலாம், அந்த
சமயம் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், அது நம்மளோட தைரியத்துக்கும் வெற்றிக்கும் வந்து எதுவுமே இழுக்க ஆகாதே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சும்பாசுரன் ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், பாதாளத்துக்கு போய் மறைஞ்சு நம்ம உயிரோட வாழலாம், அப்போ இறந்து போன என் தம்பிக்கு என்ன பதில், நமக்காக போர் பண்ண ரத்தபிஜனுக்கு என்ன பதில், நம்ம சகோதரனாக இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாமே போர்க்களத்தில் இறந்துருக்காங்களே அவங்களோட மரணத்துக்கு என்ன பதில். நான் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் வந்து இப்போ என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் நேராக போய் பாதாளத்தில் மறைஞ்சு இருந்தேன் அப்படின்னா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க. போர்க்களத்தில் ரத்தபீஜன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வீரன் வந்து உயிரை விட்டாரு, முண்டன் சாமுண்டன் அப்படிங்கிற 2 பேரும் வந்து அவங்க போர்க்களத்தில் இறந்தாங்க. அதுக்கப்புறம் நிசும்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசர் இருந்தார், அவர் போர்க்களத்திலே வீர மரணம் அடைஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சும்பாசுரன் வந்து போர்க்களத்துக்கு பயந்து அவர் பாதாளத்தில் வந்து இங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லி இப்படியா சொல்லிக் கொடுப்பீங்க. இப்படி சொன்னீங்க அப்படின்னா என்னோட வீரத்துக்கும் என்னோட புகழுக்கும் என்ன மரியாதை. ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதே வந்து அவனோட புகழ் தான் வந்து கடைசி வரைக்கும் அவன் நிலச்சி நிற்கும். ஒருத்தன் பிறந்து அவனுக்கு இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஏன் 4000 சதுரயுகத்தை ஒரே நாளாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கும் ஒரு நாள் அழிவுங்கிறது இருக்குது. அதே தான் விஷ்ணுக்கும், அதே தான் ருத்ரனுக்கும். இவங்க எல்லாருமே அவங்களோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று ஒடுக்கமாகி அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அசுரனான எனக்கு எம்மாத்திரம், நான் வந்து இப்போ இறந்தாலும் என்னோட புகழ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். அந்த புகழில் சும்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அசுர வீரன் அப்படின்ற புகழ் தான் எனக்கு வரணும். அந்த புகழுக்காக நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பியை கொன்னதுக்காகவும் என்னோட சக வீரர்களை கொன்னதுக்காகவும் நான் பழி வாங்கும் விதமாக தான் இந்த போருக்கு போகிறேன். இது வந்து எனக்கு இழுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி கோழையாக ஓடி போய் பாதாளத்தில் போய் சரணடைய போகிறீங்களா, இல்லை வீரனாக சேர்ந்து என்னோட போர் பண்ண போகிறீங்களா? உங்களோட இறந்து போன உங்கள் தம்பிகளான உங்கள் சகோதரனான அசுரர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்பாசுரன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அசுர வீரர்கள் எல்லாமே கொந்தளிச்சு போகிறாங்க. அவங்க வந்து போர்க்களத்தில் வீர மரணம் தான் சிறந்தது, என்னோட குழந்தைகளுக்கும் எங்களுக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கும் நம்மளை போல வீரர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் விதமாக இந்த போர்க்களத்தில் நம்ம போய் போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீர ஆவேசோட போர் முழக்கத்தை கொடுக்குறாங்க. இதை கேட்டு சும்பாசுரன் வந்து நம்ம போருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தயாராகி மிகப்பெரிய அசுரப்படையோட அவங்க போருக்கு கிளம்புறாங்க. சும்பாசுரனோட பேச்சை கேட்டு எல்லா அசுரர்களும் போர்க்களத்துக்கு தயாரானாங்க. அவங்க சாதாரணமாக போகல, யானைப்படை, குதிரைப்படை, காளான் படை, வில் வீரர்களோட படை, ரதப்படை அப்படின்னு சொல்லி அவங்க அணிவகுத்து மிகப்பெரிய படை வீரர்களோட சும்பாசுரனோட கிளம்புனாங்க. அப்போ சும்பாசுரன் சொல்கிறாங்க, இந்த போர்க்களத்தில் நானே முன்னாடி இருந்து வழி நடத்தி கொண்டு போகிறேன், எனக்கு யாரும் பாதுகாவல் வேண்டாம், இந்த படைக்கு நானே பாதுகாவலை நான் இருந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரதத்தை முன்னாடி செலுத்த ஆரம்பித்தார். அவர் ரதம் முன்னாடி போக மொத்த படை வீரர்களோட அணிவகுப்பும் அவர் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்கே 1000 கண்கள் வேணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசூரப்படை அணிவகுப்போடு அவர் போயிட்டு இருந்தார். இப்படி போர்க்களத்துக்கு போன சும்பராஜன் அங்கே போர்க்களத்தில் போய் பார்க்குறாரு. அவரோட தம்பி உடல் வந்து அங்கே சிதிலம் அடைஞ்சு அங்கே கிடக்கிறத பார்த்த உடனே அவரால் பொறுத்து கொள்ளவே முடியல. என்னடா இது, நம்ம போர்க்களத்தில் நம்மளோட வீர மரணம் அப்படிங்கிறது இருக்கணும், ஆனால் இவ்வளோ கொடூரமாக மரணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, இதை கொடுத்து அந்த பெண்ணை நான் கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. தேடி அந்த ஆதிபராசக்தியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சும்பாசுரன் வந்து எல்லாத்தையுமே மதிமயங்கி நிற்கிறாரு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அப்பேற்பட்ட அழகியை அவர் பார்த்ததே கிடையாது. அவங்க பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அழகியாக இருக்காங்க, ஆனால் கூடவே அவங்களோட வீரம் அப்படிங்கிறது சேர்ந்தும் இருக்குது. இதை பார்த்து சும்பாசுரன் நினைக்கிறாரு, இந்த அழகிக்காக இத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஆனால் என்னால் நம்பவே முடியல, ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு போர் பண்ண முடியுமா, பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்க, அழகாக இருந்து அவங்க எப்படி வில்லில் அம்பை பூட்டி அவங்க எய்கிறாங்க, வாழை பிடிச்சி அவங்க ஈவி இறக்கமே இல்லாமல் கொல்றாங்க, இது எல்லாமே நம்பவே முடியல, உண்மையிலே இந்த பெண் தான் போர் பண்ணாங்களா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் வந்து அவர் நினைக்கிறாரு, இதில் ரதி மன்மதன் தான் வந்து எல்லாரையும் மயக்கக்கூடியவங்க. மன்மதனை ரதியோட அழகால ரதி மயக்கினாங்க. ஆனால் ரதியை விட இந்த ஆதிவாசி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒருவேளை மன்மதன் வந்து இந்த ஆதிபராசக்தி அப்படிங்கிற பெண்ணை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ரதியவே மறந்துடுவாங்க. ஏன்னா 100 ரதிக்கு சமமாக இருக்காங்க இந்த ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லி அவங்க மனசுலேயே நினச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சும்பாசுரன் நினைக்கிறாரு,
போர்க்களத்தில் எப்படியோ மரணம் அப்படிங்கிறது நமக்கு வரதான் போகுது அப்படிங்கிறது உறுதியாக எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் போன தலை சிறந்த வீரர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. என்னோட தம்பியான நிசும்பனும் கொல்லப்பட்டிருக்கான். அப்படிங்கிறதுனால இவங்களை விட நான் வந்து சிறந்தவன் கிடையாது. எனக்கு விதிவிலக்கும் கிடையாது. அப்படிங்கிறதுனால போர்க்களத்தில் நமக்காக நம்ம போர் பண்ண போகிறோம். அந்த பெண்ணை நம்ம ஆசைப்பட்டோம். அந்த ஆசைக்காக எல்லாருமே இறந்தாங்க. இதுக்கு மேலேயும் அசுரர்கள் இறக்கணுமா, அசுர குலமே அழியணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனை வருது. அப்படி நமக்காக அசுர குலமே அழியணும் அப்படிங்கிறத நான் நினைக்கல. நான் வந்து ஒரு வீரன் அப்படிங்கிறனால எனக்கு வீர மரணம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து ஆதிபராசக்தி பார்த்து சொல்றாங்க, என்ன சும்பாசுரனே, அழியறதுக்காகவும் சாகறதுக்காகவுமே போர்க்களத்துக்கு வந்திருக்கீங்களா? இவ்வளோ போர் வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது வரலையா? நீங்க திரும்ப திரும்ப வந்து அசுர குலத்தை அழிக்கிறதுக்காகவே முன் வரீங்க போல அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி சொல்றாங்க. அதை கேட்டு சும்பாசுரன் வந்து சிரிச்சுட்டே சொல்றாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த போர்ல வந்து நிறைய அழிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். ஆனா என்னால போர் பண்ணாம இருக்கவும் முடியாது. உங்க கூட போர் பண்ற ஆசையும் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. இப்பேற்பட்ட அழகை எதிர்த்து நான் எப்படி போர் பண்ண முடியும்? அப்படி இருக்கிறப்போ உங்களோட போர் பண்ணாம நான் பாதாளத்துக்கு போகவும் முடியாது. வெற்றியோ தோல்வியோ, ஒரு வீரனுக்கு வெற்றியோ இல்லை வீர மரணமோ அது போர்க்களத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோட்பாடு. அதனால போர்க்களத்தில் நான் வந்து உங்களை தனிமையா நேருக்கு நேர் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். என்னோட நேருக்கு நேர் போர் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். கேட்ட உடனே ஆதிபராசக்தி சொல்றாங்க, சும்பாசுரனே, சாதாரணமா சொல்லக்கூடாது, நீங்க மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறது உன்னோட செயல்லே தெரியுது. இப்பேற்பட்ட அழிவை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீயே தனியா வந்து போர் பண்ணணும்னு ஆசைப்படுற. பரவாயில்ல, நானே உன் கூட போர் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி எனக்கும் உன் கூட சண்டை போடணும், உன் கூட போர் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. உன்னை அழிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. நான் தேவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்ப கூட சொல்றேன், உன்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு உன்னோட அசுர படையை கூட்டிட்டு நீ நேரா பாதாளத்துல போய் தாராளமா ஆட்சி பண்ணு, உனக்கு நான் பக்கத்துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு சும்பாசுரன் சொல்றாங்க, உங்களோட கருணைக்காக நான் இங்க வரல, என்னோட தம்பியோட சாவுக்காகவும் நான் வந்து வீரன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட போர் பண்றதுக்கு தயாராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சும்பாசுரன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, எனக்கு வந்து உங்க கூட போர் பண்றதுக்கு எண்ணமே வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய அழகியா இருக்கீங்க. இப்பேற்பட்ட அழகியா வந்து கட்டி அணைக்கணும்னு தோணுமே தவிர யாரும் கத்தியை வச்சு காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு உங்களை பார்த்தா கோபம் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது, காதல் அப்படிங்கிறது மட்டும்தான் வருது. என்னோட காமத்தினால இந்த போர்க்களத்துல கண்டிப்பா உங்களை எதிர்த்து போர் பண்ண முடியாது. என் கூட நீங்க போர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி உருவம் கொண்டு வாங்க, நான் கண்டிப்பா உங்களோட போர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்ப ஆதிபராசக்தி என்ன ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சும்மன் சொல்றான், பார்க்கறதுக்கே வந்து கோரமாவும் கருப்பு நிறத்தாலையும் பற்கள் எல்லாமே கொடூரமாகவும் கண்கள் எல்லாமே செவந்த நிறத்தோடயே இருக்கணும். என் கூட போர் பண்ண வரப்போ நீங்க வந்து ஆவேசத்தோட வரணும். என் மேல காதல் உண்டாக்குற விதமா வரக்கூடாது. உங்களை பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்படுற விதமாகவும் வெறுக்கிற விதமாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட உருவம் கொண்டு என் கூட போர் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி சொல்றாங்க, அப்படிப்பட்ட உருவம் நான் எதுக்கொள்ளணும்? என்னோட படைத்தலைவியான என்னோட சக சகோதரியான காளி இருக்காளே, காளி வந்து நீ சொன்ன மாதிரியே நீ கேட்ட மாதிரியே கருப்பு நிறத்திலையும் அவங்க பார்க்கறதுக்கு கோர முகத்தோடையும் அவங்க வந்து எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்ற வெறியோடயும் இருக்காங்க. கண்டிப்பா காளியை பார்த்து யாருக்கு காதல் அப்படிங்கிறது வராது. அதனால நீ போர்ல வந்து காளியோடைய போர் பண்ணு, காளியை ஜெயிச்சுட்ட அப்படின்னா நான் வந்து உன் கூட போர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த போர்க்களத்துக்குள்ள நான் வரமாட்டேன், நான் வந்து காளிக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி சொல்றாங்க. இதை கேட்டு காளி வந்து வீர ஆவேசத்தோட நான் வந்து இந்த சும்பாசுரனோட போர் பண்ணி கண்டிப்பா நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆதிபராசக்தி காளி ஆசீர்வதிச்சு அவங்க போருக்கு அனுப்ப செய்றாங்க. சும்பனும் காளியும் வந்து நேருக்கு நேர் சந்திக்கவும் செய்றாங்க. சும்பாசுரன் காளியை நேருக்கு நேர் பார்த்த உடனே அவர் நினைக்கிறாரு, ஓ, இந்த பெண்ணை தான் வந்து அசுரர்கள் எல்லாமே சொன்னாங்களா, பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்காங்க, எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சு அவங்களோட நர மாமிசத்தை வாயில போட்டு மெல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். அந்த காளியான பெண்ணை பார்த்தாலே எனக்கே மனசுல சின்ன பயம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல நினைச்சு, இருந்தாலும் நம்ம வீரத்தை நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, பயம் இருந்தாலும் சரி அந்த பயத்தை வெளிக்காட்டாம நம்ம போர்ல போய் நம்ம சண்டை போர்ல தான் நம்ம வீரம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கதாயுதத்தை எடுத்து காளியை எதிர்த்து போர் பண்றதுக்காக அவர் போறாரு.
இப்படி கதாயத்தோட வந்த சும்பாசுரனை எதிர்கொள்றதுக்கு காளியும் வந்து அவங்களோட கதையை எடுத்துட்டு அவங்க போர்க்களத்துக்கு போறாங்க. சும்பனும் காளியும் வந்து நேருக்கு நேரா நின்று அவங்க கதாயுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்கள இல்லாம பயங்கரமா போர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஆதிபராசக்தி ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே அவங்க போர் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து காளி வந்து அவங்க பொறுமை தாழாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கதையை எடுத்து ஓங்கி அடிக்கிறாங்க. சும்பன் வந்து அவங்க கதையை தடுத்துட்டு அதை வந்து நேரா அவங்களோட கதையை வச்சு காளியோட மார்புலே ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே காளினால வலி தாங்க முடியாம ஒரு நிமிஷம் துடிச்சு போய் நிக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிர்த்தாக்குதல் பண்றதுக்காக அவங்க கதையை எடுத்து வீசுறதுக்காக போறாங்க. சும்பன் வந்து அவனோட கதையை எடுத்து காளியோட கதையை சுக்குநூறா உடைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே காளிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அவங்களோட வாள் எடுத்து சும்பனோட கதையை அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்பனோட கைகளை அவங்க வெட்டி எறிகிறாங்க. வெட்டி எரிஞ்ச உடனே சும்பன்னால தாங்கவே முடியல. இன்னொரு கையில வந்து அவனோட கதையை எடுத்து அவங்க போர் பண்றாங்க. என்ன, எனக்கு ஒரு கை தானே போயிருக்கு, இன்னொரு கை இருக்குல்ல, இதை வச்சு நான் போர் பண்ணுவேன், முடிஞ்சா என்னை ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீர ஆவேசமா போர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சுத்தி நின்று பார்த்துட்டு இருந்த அசுரர் எல்லாமே அவங்க கண் கலங்கி பாக்குறாங்க. என்னடா இது, நம்மளோட அசுரராஜன் வந்து இவ்வளோ பெரிய வீரனா, இவர் கண்டிப்பா வெற்றி அப்படிங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசுரராஜன் வந்து கொஞ்சம் கூட எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கையில அவரோட கதையை வச்சு காளி எதிர்கொள்றாங்க. சும்பராஜன் அவரோட ஒரு கையை வச்சுக்கிட்டு அவர் கதையை தூக்கிட்டு அவர் போருக்கு வரதை பார்த்து காளி யோசிக்கிறாங்க. இந்த சும்பாசுரன் வந்து போர்க்களத்துல தன்னோட தோல்வியை ஒத்துக்கணும் அப்படின்னா அவரோட இன்னொரு கையும் வெட்டினாதான் அவர் வந்து ஒத்துப்பாரு போல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாள் எடுத்து சும்பராஜனோட இன்னொரு கையும் அவங்க தனியா வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்தோடனே சும்பராஜனுக்கு கைகள் இல்லாம அவர் திகைச்சு போய் நிற்கிறாரு. பரவாயில்ல, எனக்கு கைகள் தானே இல்லை, எனக்கு கால்களை வச்சு எனக்கு போர் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கால்களை வச்சு எட்டி உதச்சி உதச்சி போர் பண்றாரு. காளினால தாங்கவே முடியல, தாக்கு பிடிக்கவும் முடியல. சும்பாசுரனோட போர் பார்த்து ஆதிபராசத்தை வியந்து பார்க்குறாங்க. சும்பாசுரனை பத்தி நம்ம நிறைய வீர செயல்களை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 14 லோகத்தையும் அவரோட காலுக்கு அடியில் ஆட்சி பண்ணாரு அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவரோட வீரத்தை இன்னைக்குதான் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காளி வந்து அவங்க சும்பாசுரனோட உதய தாங்க முடியாமலும் அவங்கள தாக்குதலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மாறி 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 அவங்களோட வாள் எடுத்து அவங்க கால் மேல வெட்டுறதுக்காக வெட்டுறாங்க. அந்த வாள் வெட்டுற இடத்துலலாம் காயம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து காளி சும்பராஜனோட இரு கால்களையும் வெட்டி தனியா எடுக்கிறாங்க. இப்ப கைகளும் இல்லாம கால்களும் இல்லாம சும்பாசுரன் அவங்க பூமியில விழுகிறாங்க. விழுந்த உடனே காளி வந்து சும்பாசுரனை பார்த்து கேட்கிறாங்க, உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ, உனக்கு உயிர் அப்படிங்கிறதா மிஞ்சும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காளியை பார்த்து சும்பராஜன் சொல்றாங்க, ஒரு வீரனுக்கு வெற்றி அப்படிங்கிறது வீர மரணம் தான், நீ எனக்கு உயிர் பிச்சை போடணும் அவசியம் கிடையாது, என்னோட வாய் இருக்கு, வாயை வச்சு கூட என்னால் சண்டை போட முடியும், நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்து ஆதிபரஸ் சொல்றாங்க, அந்த வீரனுக்கு வந்து வீர மரணத்தை நீ கொடுத்துரு காளி அப்படின்னு சொன்ன உடனே காளி அவங்களோட வாள் எடுத்து சும்பாசுரனோட தலையை தனியா வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு மலை போல சும்பாசுரனோட உடல் அப்படிங்கிறது பூமியில சாயுது. சும்பாசுரன் வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆதிபராசக்தி அவங்க சங்கை எடுத்து முழங்குறாங்க. அந்த வெற்றி முழக்கத்துக்கு அப்புறம் அந்த போர்க்களமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு நிசப்தமான ஒரு மயான அமைதியை வந்து அங்க பாக்குறாங்க. அசுரர்கள் எல்லாமே வந்து கண் கலங்கி அவங்க ஆயுதங்களை கீழே போட்டு அவங்க நிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஆதிபராசக்தி சொல்றாங்க, உங்க அரசரோட உடலை நீங்க எடுத்துட்டு போய் அவருக்கான இறுதி சடங்கை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்க வந்து தேவரோட தேவலோகத்தை கைப்பற்றுறதுக்கும் மற்ற லோகங்களுக்கு கைப்பற்றுறதுக்கும் ஆசைப்படக்கூடாது, நீங்க பாதாள லோகத்துக்கே போங்க, உங்களுக்கு உயிர் பிச்சை அப்படிங்கறத கொடுக்குறேன், நீங்க பாதாள லோகத்திலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக என்ன உதவி அப்படின்னாலும் நான் ஓடி வந்து செய்வேன், அது என்னோட உறுதியான வாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அசுரர்கள் எல்லாமே அவங்க தேவியான ஆதிபராசக்தியை பணிஞ்சிட்டு அவங்க சும்பராஜனோட உடலை எடுத்துட்டு அவங்க பாதாளத்துக்கு போறாங்க. சும்பாசுரனோட மரணத்தை கேள்விப்பட்ட தேவர் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தேவியை வந்து வணங்கினாங்க. வணங்கி எங்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆதிபராசக்தியும் அவங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டு அவங்க மறையவும் செய்கிறாங்க. அன்னையிலிருந்து யாருக்காவது ஒரு தீர்க்க முடியாத கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆதிபராசக்தியை வழிபட்டு வேண்ட ஆரம்பிச்சாங்க. காளி வந்து அவங்களுக்காக உதவியும் பண்ணி இருந்துச்சாங்க. வேண்டுனவங்களுக்கு ஓடி வந்து பாரபட்சம் பார்க்காம எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் அதுல இருந்து தீர்க்க வல்லமை பெற்றவங்க காளியாகவும் இருந்தாங்க. காளியை வந்து பத்ரகாளின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சண்டி, சாமுண்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பேர்கள் கொடுத்தாங்க.
இந்த சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அசுரர்கள் வதம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மளை எதிர்க்கிறதுக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம இருமாப்போடையும் ஆங்காரத்தோடும் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா, வல்லவன் அழிக்கிறதுக்கு வல்லவன் பிறந்தே தீருவான் அப்படிங்கிற மாதிரி அவனை அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சக்தி அப்படிங்கிறது அவதாரம் எடுக்கும். எப்படி சும்பன் நிசும்பன் தன்னை அழிக்கிறதுக்கு வந்து மனிதர்களாலையும் தேவர்களாலையும் ராட்சசர்களாலையும் அசுரர்களையும் யாராலையும் முடியக்கூடாது, ஆனால் ஒரு பெண்ணால் என்னை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. எந்த பெண் தான் வந்து என்னை எதிர்த்து போர் பண்ண வருவா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஆங்காரத்தோட சுத்திட்டு இருந்தாங்க. அதை விளக்கும் விதமா அந்த ஆதி பராசக்தியே வந்து பூமியில இறங்கி வந்து சும்பன் நிசும்பனை வதம் பண்ணாங்க. ஒரு பெண் தானே, பெண் வந்து நம்மளை விட பலமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. பெண்ணாலையும் போர் பண்ண முடியும், பெண்ணாலையும் வந்து எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் அவங்க எதிர்த்து அவங்க போராட முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா ஆதிபராசக்தியும் காளியும் அவங்க கூட சேர்ந்து போர் பண்ண நவசக்திகளும் நம்ம காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.